இந்த 5 பாடம் தான் நம்ம முதல் செமஸ்டர்ன்றது வந்து நம்ம டிசம்பர் 2 வாரத்துக்குள்ள முடிக்கணும் பிளான் பண்ணோம். அதில் பைபிள் ஸ்டடி மெத்தடும் பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின் வேத ஆய்வு முறைகள் அடிப்படை கிறிஸ்தவ உபதேசம் இந்த 2 பாடமும் என்டி சர்வே நாடுகள் ஓடி சர்வே தேவராஜன் மார்க் அண்ட் ஜான் காஸ்பல் பற்றி பிரபு இருப்பார். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அசைன்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பேச போகிறோம். அசைன்மெண்ட்டு மற்ற காரியங்கள் நாங்கள் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பேசியிருக்கோம். ஓகே, பிரேக் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு மந்த் கிளாஸ்னால கொஞ்சம் லாங் பிரேக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாமே நம்ம சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போவோம். ஷார்ப்பாக 10 o'clock நீங்கள் வந்துடுங்க. சாட்டர்டே வந்து நீங்கள் நோட் பண்ணிடுங்க, உங்கள் கேலண்டரில் டைரியில் நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி நீங்கள் வந்துடுங்க, வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்மளே வந்து நம்ம வந்து செதுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் பற்றி நான் கேள்விப்பட்டேன், நாங்கள் படிக்கும்போது படித்தோம். அப்போ வந்து இப்போ கிளாஸ் வந்து 10 o'clockனு வைங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து 9:45 வர மாட்டாங்களாம். அதே மாதிரி 10:15 வர மாட்டாங்களாம். 10 o'clockனா 10 o'clock ஷார்ப்பாக வந்துடுவாங்களாம். 9:45 முன்னாடி வர மாட்டாங்க, பின்னாடி வர மாட்டாங்க. முன்னாடி வந்து உட்காந்துருந்தா அவங்க சொல்லுவாங்களாமா, வேலை வெட்டி இல்லாதவங்க போல, வெட்டியாக இருக்காங்க போல வந்து உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். லேட்டாக வந்தால் சோம்பேறி பைய லேட்டாக வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளை அப்படியே செதுக்கும்போது, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செதுக்கும்போது அது நம்ம அப்படியே பழகி கொள்ளலாம். பைபிள் காலேஜில் அது ஒன் ஆஃப் த டிசிப்ளினாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிடிஹெச் படித்தோம். அருமையான சார்லாம் எங்களுக்கு டீச் பண்ணாங்க, தேவராஜ் சார் எங்களுக்கு டீச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹைஸ்கூலுக்கு போகும்போது ஹெச்பிஐயில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து மார்னிங் 7:30க்கு காலையில் ஃபஸ்ட்டு கிளாஸ் போய் உட்காந்துருக்கணும். ஏன்னா எங்கள் ஹெச்பிஐயில் வந்து மதியானத்துக்குள்ளே கிளாஸ் முடிச்சுருவாங்க. 7:30லேருந்து 1 வரை கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைப்ரரி தான் இருப்பாங்க. ஸோ சில நேரம் நம்ம எழுந்திரிக்க முடியாது, நைட்டெல்லாம் அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு லேட்டாக 7 o'clock எழுந்திரிச்சு அந்த 30 minutesக்குள்ளே ஃபாஸ்ட்டாக எல்லாம் ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ சாப்பிட்றணும். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும், கேன்டீனில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே ரெடி பண்ணி 7:30க்கு போய் ஃபஸ்ட் கிளாஸ் உட்காந்துருக்கேன். ஸோ காட் வந்து இப்படி டிசிப்ளின்லாம் கரெக்டாக செஞ்சார். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பேசிக் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப கிளாஸுக்கு உள்ளே போக விரும்பலை, இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ வர நாட்கள்லேருந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ அடிப்படை கிறிஸ்தவ உபதேசங்கள். ஸோ முதல்ல நான் சொன்னது போல் நம்ம பேசிக் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் நம்ம மேலே போக முடியும். ஸோ இதுக்கு ஆதாரமான வசனம் வந்து 2 தீமோத்தேயு 2:15 தான். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அது யாராவது எடுத்து வாசிங்க. அட்டவணை படிக்கிறீங்க போல, அது பிராக்டிஸ் கொடுத்துடலாமா? 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாயும் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஓகே, பாருங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். ஏன் பைபிள் ஸ்டடி, ஏன் பேசிக் கிறிஸ்டியனுக்கு ஒரு டாக்டர் நம்ம படிக்கணும்னா, வெட்கப்படாத ஊழியக்காரனா நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நான் சொல்கிறது சரியாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் சரி, நான் வந்து தெளிவாக இருக்கேன். வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கும்படியும் சத்திய வசனத்தை நன்றாய் பகுத்து, புதிய மொழிபெயர்ப்பு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பழசிலே பழகிட்டோம். ஓகே, ஒரு சில இதில் பழக வருவோம். ஓகேவா? சத்திய வசனத்தை நன்றாய் பகுத்து போதிப்பாயாக. இங்கிலீஷில் வந்து ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத், அந்த வார்த்தை எழுதிருக்காங்க. இந்த சில பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி இருக்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிப்பாயாக, அந்த வார்த்தையை எழுதி கொள்ளுங்க. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிப்பாயாக. இங்கிலீஷில் ரைட்லி
divide the word of truth. ஸோ நம்ம பைபிள் ஸ்டடி படிக்கிறது வசனத்தை வந்து சரியாக பகுத்து போதிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஜீசஸை பற்றி வெளியே போய் சொல்கிறோம், யாராவது வந்து கேள்வி கேட்குறாங்க, ஜீசஸ் வந்து காடா மேனா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? ஜீசஸ் வந்து காடா மேனா என்ன பதில் சொல்லுவீங்க? ஜீசஸ் வந்து காட் ஆஃப் காட். ஓகே, அப்போ ஜீசஸ் வந்து மேன் கிடையாதா? அப்போ அவருக்கு காட் ஆஃப் காட்னா பசி இருக்காதா? அவருக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்காதா? க்ராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் வந்து பயங்கரமாக க்ராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. என் பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் தான் படித்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து சிட்டிஸ்லலாம் வளர்றதுனால அங்கே மல்டி கல்ச்சுரல் ஸ்கூலிங்ஸ் பீப்புளெலாம் இருக்கிறதுனால சிட்டிஸ்லலாம் நாலேஜ் வந்து பல மடங்கு அதிகமாக வரும். அப்போ வந்து யூகேஜி படிக்கும்போது அவன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்னா, நான் சொன்னேன் புனித வெள்ளி அன்னைக்கு ஜீசஸ் பிள்ளைக்கு போட்டு காண்பித்து ஜீசஸை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், ஜீசஸை யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் யூகேஜி பையன் என்கிட்ட கேள்வி திருப்பி கேட்டான். நான் சொன்னேன், ஜீசஸை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரே ஒப்பு கொடுத்தார். ஸோ அதுதான் வந்து கிளியராக அவனுக்கு புரியுற மாதிரி நான் கற்றுக் கொடுத்தேன். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சிருக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சரியாக கற்றுக் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு மனிதனா கடவுளா? ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. ரெண்டும் எந்த பக்கம் சாய்ஞ்சாலும் அது தப்பா போயிடும். சொல்லுங்க. கடவுளான மனித உருவத்தில் வந்தா. ஓகே, ஒரு நல்ல பதில். முன்னாடி என்ன சொல்றீங்க? ஓகே, இப்போதைக்கு இந்த ஹெட்டிங் மாத்திரம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜீசஸ் இஸ் 100% காட். இயேசு 100% தேவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 100% மனிதனா இருக்கிறார். மனிதனா இருந்தார் உலகத்தில் இருக்கும்போது. சரிங்களா? 100% தேவனா இருந்தா, 100% மனிதனா இருந்தார். இப்போ நம்ம ஜீசஸ் ஒன்லி காட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, சிலுவையில் அவர் அடிக்கும்போது காடுக்கு வலிக்குமா? காடை அடிச்சா வலிக்குமா? வலிக்காது. அப்போ அதுல என்ன பிரயோஜனம்? நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட கேத்தலிக் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், ஜீசஸ் பட்ட பாடுகளை விடையா நம்ம அதிக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில் வந்து, அவர் கடவுளா இருக்கிறாரு, அவருக்கு அடிச்சா வலிக்காது, என்னை அடிச்சா வலிக்கும்பா அப்படின்னு சொல்லி அவன் ஆன்சர் சொன்னான். அப்போ நான் வந்து தெளிவாக சொன்னேன், கடவுளா இருந்தாலும் அவர் வந்து மனித ரூபத்தில் இருந்தார், மனித தன்மையில் இருந்தார். ஸோ 100% காட். லாசரு மரித்த போது அவருக்கு தெரியும், லாசருவை நம்ம வந்து உயிரோடு எழுப்பிடுவோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். கடவுள் ஆங்கிள் அவருக்கு தெரியும். ஆனாலும் மனித ஆங்கிள் அவர் என்ன பண்ணாரு? அழுதார், கண்ணீர் விட்டார். ஃபீலிங்ஸ் அவருக்கு இருந்தது. ஸோ அவர் 100% காட், 100% மேன். நம்ம 100% மேன் சொன்னா நம்ம தியாலஜி வந்து சர்க்கிடும். 100% காட்னு சொன்னாலும் இந்த பக்கம் சரிக்கிறோம். ரைட்லி டிவைட் தி வேர்ட் ஆஃப் ட்ரூத். வசனத்தை வந்து நன்றாய் பகுத்து போதிப்பாயாக. இது நீங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை படிக்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிப்போம். சரியா? ஓகே, இப்போ வந்து தியாலஜி, பிரான்ச்சஸ் ஆஃப் தியாலஜி, இறையியலின் வகைகள். பிரான்ச்சுக்கு வகைகள் வேணும். பிரான்ச்சஸ் ஆஃப் தியாலஜி. மொத்தம் இறையியலை வந்து தியாலஜியை வந்து 10 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த 10 நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். தெரியும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் தியாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் தியாலஜி, தமிழ்ல இறையியல். இறையியல் ப்ராப்பருக்கு தமிழ் சொல்லுங்க. ப்ராப்பர் தியாலஜி வந்து நம்ம இறையியல் இறையியல். சரிங்களா? ஸோ தியாலஜினா என்னன்னா ஸ்டடி அபவுட் காட். இறையியல். இங்கிலீஷ்ல தியாலஜி, ஸ்டடி அபவுட் காட்.
கடவுளை பற்றிய படிப்பு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நாங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டுறோம், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து கிறிஸ்டாலஜி இங்கிலீஷ்லேயும் போட்டுருக்கோம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பக்கனால இறையியல் பக்கத்தில் ஹைஃபன் போட்டு தியாலஜின்னு போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து கிறிஸ்டாலஜி ஹைஃபன் போட்டு தமிழில் வந்து கிறிஸ்துவியல், இயேசு கிறிஸ்துவை பற்றிய படிப்பு. கிறிஸ்தியல் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய படிப்பு. மூன்றாவது வந்து நியூமட்டாலஜி, PNEUMATOLOGY. மூன்றாவது வந்து நியூமட்டாலஜி, பரிசுத்த ஆவியியல், ஸ்டடி அபவுட் ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்டாலஜி வந்து கிறிஸ்துவை பற்றிய படிப்பு, பரிசுத்த ஆவியல் வந்து பரிசுத்த ஆவியானவரை பற்றிய படிப்பு. Pneumatology. P வந்து silent. PNU study. Pneumatology எழுதிக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றிய படிப்பு. ஓகே, டைப் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்குள்ள நீங்கள் எழுதிருங்க. நான்காவது வந்து ஏஞ்சலாலஜி. தமிழில் வந்து தூதரியல், இங்கிலீஷில் ஏஞ்சலாலஜி. தூதரியல் என்பது தூதர்களை பற்றிய படிப்பு. இதில் தான் சாத்தான் விழுந்தக்கூடாத பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். இப்படி தேவதூதன் வந்து சாத்தானா மாறினா அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஐந்தாவது வந்து ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். ஏஞ்சலாலஜி, ஓகே, தூதர்களை பற்றிய படிப்பு. ஐந்தாவது வந்து மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி, மனிதனை பற்றிய படிப்பு. ஆறாவது பிரான்ச் வந்து ஹமார்ஷியாலஜி, பாவயியல். ஹமார்ஷியாலஜி, பாவத்தை பற்றிய படிப்பு. ஏழாவது வந்து மீட்பியல் அல்லது ரட்சிப்பியல் என்று சொல்வார்கள். சொட்டீரியாலஜி, இங்கிலீஷில் மீட்பியல் அல்லது ரட்சிப்பியல், தமிழில் இங்கிலீஷில் வந்து சொட்டீரியாலஜி. இப்படி வார்த்தைலாம் இங்கிலீஷில் இருக்கான்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் க்ரீக்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்த வார்த்தை, சரியா? ஏஞ்சலாலஜி இதெல்லாம் க்ரீக்ல இருந்து கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்நிய பாஷையாக இருக்கும். அந்நிய பாஷைன்னா டன்ஸ் கிடையாது, அந்நிய பாஷை, வேற பாஷை, சரிங்களா? அடுத்தது எட்டாவது வந்து பிப்ளியாலஜி, வேத இயல், வேதாகமத்தை பற்றிய ஸ்டடி அபவுட் பைபிள், வேதாகமத்தை பற்றிய படிப்பு.
பிப்ளியாலஜி. ஒன்பதாவது வந்து எக்லீசியாலஜி, தமிழ்ல சபையியல். சபையை பற்றிய படிப்பு. சரிங்களா? கடைசி 10வது வந்து எஸ்கட்டாலஜி, இறுதியியல், இறுதி காலத்தை பற்றிய படிப்பு. எஸ்கட்டாலஜி. இறுதி காலத்தை பற்றிய படிப்பு. ஓகே, ஸோ இதுதான் 10 தியாலஜியோடைய பிரான்ச்சஸ். சரிங்களா? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இறையியல், கடவுளை ஸ்டடி அபவுட் காட். இங்கிலீஷில் எழுதுறவங்க எழுதிக்கொள்ளுங்க. இறையியல் தியாலஜி என்பது ஸ்டடி அபவுட் காட். செகண்ட் கிறிஸ்துவியல், கிறிஸ்டாலஜி என்பது ஸ்டடி அபவுட் கிரைஸ்ட். தேர்ட் வந்து நியூமட்டாலஜி வந்து நியூமட்டாலஜி ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கொள்ளுங்க, ஸ்டடி அபவுட் ஹோலி ஸ்பிரிட். நான்காவது தூதர், ஏஞ்சியாலஜி வந்து தூதர்களை பற்றிய படிப்பு. ஐந்தாவது வந்து மானுடையவர்கள் வந்து மனிதனை பற்றிய படிப்பு. பாவயியல், பாவத்தை பற்றிய படிப்பு. பாவத்தை பற்றிய படிப்புக்கு இங்கிலீஷ்ல ஹமார்ஷியாலஜி. பாவத்தை பற்றிய படிப்புக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹமார்ஷியாலஜி. அடுத்தது மீட்பியல் வந்து ரட்சிப்பை பற்றிய படிப்பு. ஸோ அதுக்கு வந்து சொட்டீரியாலஜி, இங்கிலீஷ்ல வந்து மீட்பியலுக்கு சொட்டீரியாலஜி. வேதியியல் வந்து வேதாகமத்தை பற்றிய படிப்பு, பிப்ளியாலஜி. சபையில் வந்து சபையை பற்றிய படிப்பு, எக்லீசியாலஜி. இறுதியல் வந்து இறுதி காலத்தை பற்றிய படிப்பு, எஸ்கட்டாலஜி. ஸோ இது ஒரு 10 காரியங்கள் இருக்கு. ஸோ இப்போ ஒரு 3 minutes எடுத்துக்கோங்க. எடுத்து எவ்வளோ உங்களால் மெமரைஸ் பண்ண முடியுமோ, 5-6 இதில் மெமரைஸ் பண்ண முடியுமோ மெமரைஸ் பண்ணுங்க. சொல்கிறவங்க நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இது நமக்கு நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா மேலே நம்ம படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியாலஜி ஸ்டடி அபவுட் காட், அதே போல் கிறிஸ்டாலஜி ஸ்டடி அபவுட் கிரைஸ்ட். ஸோ ஒரு 3 minutes எடுத்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணுங்கள். யார் 10 சொல்லுவீங்க அப்படின்னு பார்ப்போம். சொல்லலாம், தமிழ்லேயே சொல்லலாம், இங்கிலீஷ்லேயே சொல்லலாம். அதை வேறு பாஷையில் ஹிந்தியில் சொல்லக்கூடாது, எங்களுக்கு புரியாது. சும்மா ட்ரை பண்ணுங்க. படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரை. சரிங்களா? Ecclesiology. யார் சொல்லுவீங்க? யார் ஃபஸ்ட்டு? ஆர்டர் வைஸ் பரவாயில்ல, ஆர்டர் வைஸ் இல்லை, பரவாயில்ல. ஆர்டர் வைஸ் முக்கியம் இல்லை. 10 ஆனால் கார்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா அது வந்தால் தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? ஓகே, சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்க. உட்காந்து சொல்லணும் சொல்லலாம். இறையியல், கிறிஸ்துவியல். இல்லை, இறையியல்னா யாரை பற்றிய படிப்பு? இறைவனை ஓகே, வெரி குட், வெரி குட். கிறிஸ்துவியல், கிறிஸ்துவை பற்றி படிப்பது. பரிசுத்த ஆவியல், பரிசுத்த ஆவியனை பற்றி படிப்பது. இறையியல், பரிசுத்த ஆவியல் அந்த வார்த்தை தூதரியல், தூதரை பற்றி படிப்பது.
படிப்பது, பாவத்தை பற்றி படிப்பது, மீட்பியல் ரட்சிப்பை பற்றி படிப்பது, வேதத்தை பற்றி படிப்பது, ஓகே, சபையை குறித்து படிப்பது, இறுதியல், கடைசியா இறுதியில் நடக்கப்படும். வெரி குட், வெரி குட். பிரதருக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டி வரணும். வெரி குட். எதிர்பார்க்கல பிரதர் வந்து உடனே எல்லாமே சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. வெரி குட். அடுத்தது யார்? டக்குன்னு வாங்க, ஒரு சொல்லுங்க. தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை தான். ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துட்டு ஒலிம்பிக்ல வந்து பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வின் பண்றதை விட ஸோ ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. கமா வாங்க. இறைவனை பற்றி படிக்கிறது, பார்க்காம சொல்லுங்க. அதை க்ளோஸ் பண்ணிடலாம். கிறிஸ்துவை பற்றி படிக்கிறது, அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியியல், ஆவியானவரை பற்றி படிக்கிறது, தூதரியல், தூதர்களை பற்றி படிக்கிறது, பாவவியல், பாவங்களை பற்றி படிக்கிறது, மானுடவியல், மனிதர்களை பற்றி படிக்கிறது, மீட்பியல், ரட்சிப்பு அதை பற்றி படிக்கிறது, சபையியல், சபையை பற்றி படிக்கிறது, வேதத்தை பற்றி படிக்கிறது, அப்புறம் இறுதியியல், அதாவது கடைசி காலங்களை பற்றி படிக்கிறது. வெரி குட், வெரி குட். வேற யார் சொல்றீங்க? வேற ரெண்டு பேர் சொல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சொல்லுங்க. 10 வரலன்னா பரவாயில்ல, ட்ரை ஆமாம், ட்ரை பண்ணிட்டு பண்ணுங்க. வாங்க, ரெண்டு பேரும் சொல்லுங்க. தேவனை பற்றி படிக்கிறது, கிறிஸ்துவை படிக்கிறது, பரிசுத்த ஆவியை படிக்கிறது, தூதர்களை பற்றி படிக்கிறது, அப்புறம் மனிதர்களை பற்றி, பாவங்களை பற்றி, மீட்புகளை பற்றி, அப்புறம் சபையை பற்றி, அப்புறம் இறுதியல் முடிவை பற்றி. வெரி குட், வெரி குட். சரி, வேற இன்னொருத்தர் ட்ரை பண்ணுங்க. சார். Theology, study of God, astrology, study about Jesus Christ, angelology, study of angels, pneumatology, study of Holy Spirit, anthropology, study of humans, hamartiology, study of sins, study about sins, soteriology, study about salvation, bibliology, study about Bible, ecclesiology, study about churches, eschatology, study about last day, வெரி குட், வெரி குட். வேற யாராவது சொல்றீங்களா? ஓகே, சரி. ஹோம்ஒர்க் வந்து இதை நெக்ஸ்ட் வீக் வரும்போது நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு வரணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சும்மா ட்ரை பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஈஸி தானே? அநேகர் நீங்கள் சொன்னீங்க. ஓகே, இதில் இன்னைக்கு வந்து ஒரு அவுட்லைன் பார்ப்போம். முதலாவது வந்து இறையியல், காடை பற்றி நம்ம பார்ப்போம். இறையியல் என்றால் என்ன? தேவனை பற்றிய படிப்பு. தியோஸ் பிளஸ் லோகோஸ். இறையியல்ல வேத வல்லுநர்கள் வந்து ரெண்டாக பிரித்துள்ளனர். தியோஸ், தியாலஜினா தியோஸ், THEOS பிளஸ் லோகோஸ். தியோஸ்னா காடு, லோகோஸ்னா வேர்ட். சரிங்களா? ஸோ இறையியல் வந்து தேவனை பற்றிய படிப்பில் இது ரெண்டு நமக்கு முக்கியம். ஸோ காடை பற்றி நம்ம படிக்க போகிறோம். காட் வந்து திரித்துவத்தில் முதலாம் நபர். ஃபாதர் காட் வந்து திரித்துவத்தில் முதலாம் நபர். அடுத்த பாயிண்ட் வந்து இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன், திரித்துவத்தில் முதலாம் நபர். சர்வ வல்லமையுள்ள தேவன். மூணாம் பாயிண்ட் வந்து, அடுத்த பாயிண்ட் வந்து தேவன் ஆள் தத்துவம் உள்ளவர். தேவன்
ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் தம்மை, அடுத்த பாயிண்ட் வந்து அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றவர். அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றவர். ஓகே, ஸோ இதில் என்ன புரிஞ்சது உங்களுக்கு? காட் பற்றி நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன புரிஞ்சதுன்னா ட்ரையோன் காட், திருத்துவத்தில் காட், ஃபாதர் காட் வந்து முதலாம் நபர். அது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உள்ள தேவன். இதில் நமக்கு என்ன புரியணும்னா மற்றவங்களுக்கும் வல்லமை இருக்குது. பிசாசுக்கு வந்து வல்லமை இருக்குது, ஆனால் தேவனுக்கு வந்து சர்வ வல்லமை இருக்குது. ஸோ இது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். பிசாசை வந்து ரொம்ப ஹையாகவும் இடப்படக்கூடாது, ரொம்ப தாழ்த்தியும் இடப்படக்கூடாது. அவனால் சில கிரியைகள் செய்ய முடியும், ஆனால் காடு தான் வந்து சர்வ வல்லமை உள்ளது. எல்லாத்துக்கும் ஃபைனல் போர்ட், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து தேவன் ஆள் தத்துவம் உடையவர். அதோடைய மீனிங் என்னன்னா, அவர் வந்து சர்வ வல்லமை, ஒரு ஃபோர்ஸ், பவர்ஃபுல் காடாக இருந்தாலும் அவர் வந்து பர்சனாக இருக்கிறார். பர்சனாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, காட் வந்து சில தப்பு செஞ்சால் தண்டிப்பார். தண்டிச்சுட்டு, இப்போ வந்து ஒரு யானை இருக்குன்னு வைங்க, யானை வந்து ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு யானை உட்காந்து அழுமா, ஃபீல் பண்ணுமோ? ஐயோ இவரை போட்டு அடிச்சுட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுமோ? அது பாட்டுக்கு மிதிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும். இயற்கை வந்து வயநாட்டில் நடந்தது, போகிற தாண்டவம் ஆடியது. நேச்சர் உட்காந்து ஃபீல் பண்ணுமோ? ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுமோ? அது பாட்டுக்கு நிலச்சரிவு பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. பட் காட் அப்படி கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சில நேரம் வந்து அவர் வல்லமை காண்பிப்பார், ஆனாலும் அவர் ஆள் தத்துவம் உள்ளவரான்படியால் அவர் வந்து ஃபீலிங் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, என் பையன், நான் காட்னால அவனை அடிக்கணும், இஸ்ரேலை அடிக்கணும், ஆனால் இன்னொரு வகையில் என் மனஸ்தாபம் பொங்குகிறது அப்படின்லாம் வசனம் இருக்குது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், இறைமையாக இருக்குது. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அவர் வந்து உணர்வுகள் இருக்குது, ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்கிறது. அடுத்தது நம்ம கடைசி பாயிண்ட் பார்த்தோம், அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றவர். ஸோ சில தியாலஜியில், மற்ற தியாலஜியில் நம்ம பார்க்கும்போது சில காட் வந்து என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து வெளிப்படுத்தாது, என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி சில காட் வந்து சொல்லிடும். சில காட் வந்து சொல்லும், நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணும். ஆனால் காட் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை வெளிப்படுத்துகிறவர், தன்னுடைய நாமத்தை தான் யார் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ரிவீல் பண்ணுகிறவர். சரிங்களா? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான், இன்னைக்கு ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், இது நீங்கள் மைண்டில் ஏற்றி கொள்ளுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். காட் யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம அவரை வணங்க முடியும், அவரை பற்றி படிக்க முடியும், அவரை பற்றி இது பண்ண முடியும். அவர் சொல்லலைன்னா நமக்கு தெரியாது, பார்த்தீங்களா? ஸோ காட் வந்து வெளிப்படுத்துகிறவர். இந்த வெளிப்படுத்துகிறவர் வந்து 2 வகையில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். 2 வகையில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறார், 2 வகையில் சொல்லி கொண்டிருக்கிறாரு. முதலாவது வந்து இங்கிலீஷில் ஜென்ரல் ரெவலேஷன். வெளிப்படுத்தனா ரெவலேஷன். ஃபஸ்ட்டு வெளிப்பாடு வந்து ஜென்ரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாடு. தமிழில் ஜென்ரல் ரெவலேஷன். ஜென்ரல் ரெவலேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நேச்சர், இயற்கை. தமிழ் இயற்கை, இங்கிலீஷில் நேச்சர். ஜென்ரல் ரெவலேஷனுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நேச்சர். அதற்கு வசனம் வாசிங்க. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வரை வாசிங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பைபிள் காலேஜ்லலாம் நாங்கள் ஆண்டோட கிருபையினால ஒரு 8 வருஷம் நாங்கள் படிச்சிருக்கோம். 8 வருஷத்தில் 5 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ பைபிள் நீங்கள் படிக்கும்போது மோஸ்ட்லி பைபிள் யூஸ் பண்ணுங்கள், மொபைல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஹோலி பைபிள், இதில் இது மாத்திரம் இருக்கிறது, வசனங்கள் மாத்திரம் இருக்குது. மொபைலில் வந்து வசனமும் இருக்குது, வாட்ஸ்அப்பும் மெசேஜும் வந்துடும் நடுவில். அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் பாதிக்கப்படுறோம். ஆனால் நம்ம ஏதோ ட்ராவலில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு லாஸ்ட் இயர் வந்து கிராஜுவேஷன் வந்தது. கிராஜுவேஷனில் நான் தமிழ் பைபிள் கொண்டு போயிட்டேன், பட் இங்கிலீஷில் வாசிக்க சொன்னாங்க.
வாசிக்க சொல்லும்போது ஒரு சார் வந்து சொன்னார், நீங்கள் மொபைலில் இங்கிலீஷில் எடுத்து வாசிச்சிங்கன்னு சொன்னேன். இல்லை, மொபைலில் வாசிக்க மாட்டேன், பைபிளில் தான் வாசிப்பேன்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளை தேடி பிடிச்சி கொண்டு வந்து புல்பிட்லேருந்து நான் வாசித்தேன். ஸோ இன்னொன்று, நம்ம ரீட் பண்ணுறத நம்ம பிள்ளைங்களும் பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பைபிள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரீட் பண்ணுங்கள். சங்கீதம் 19 1 முதல் 4 வரை. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயினும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சரி, கவனிங்க. ஸோ இயற்கையின் மூலமாக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, இயற்கையை பார்க்கும்போது, சூரிய சந்திரனை பார்க்கும்போது, நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒரு மனுஷன் வெளியே பார்த்து போகிறோம், என்ன அழகான சூரியன், என்ன அழகான சந்திரன். இப்போ இவ்வளோ அழகான சூரிய சந்திரன் இருந்தால் இதை படைத்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து சூரிய சந்திரனை பார்த்து இறைவனை புகழ்ந்துட்டு அப்படியே போறாரு. ஸோ இயற்கையின் மூலமாக கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா தம்மை வந்து வெளிப்படுத்துகிறார், ஜனங்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஸோ பயநாட்டிலையும் இயற்கை வந்து ஒரு அழிவை கொண்டு வந்து விட்டது. ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, தியாலஜி ஆங்கிளில் பார்த்தோம்னா, காட் வந்து நான் இருக்கிறேன்ப்பா, என்னால் முடியும், இது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிளில் சொல்கிறாரு. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில காரியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இயற்கையை பார்க்கும்போது கடவுளை மனிதனை வந்து புகழ்கிறான், என்ன உண்மையான இயற்கை அப்படின்னு சொல்லி நானும் சம்டைம்ஸ் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஸோ ஆதியாகமம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, முதலாம் நாள் காட் என்னத்தை படைத்தாரு? ஃபர்ஸ்ட் டே காட் என்னத்தை கிரியேட் பண்றாரு? வானம் பூமியும் வெளிச்சமும் கிரியேட் பண்றாரு. சரிங்களா? சூரியன் சந்திரன் எத்தனை நாள் கிரியேட் பண்றாரு தெரியுமா? தெரியலன்னா அதையாம எடுத்து சும்மா செக் பண்ணி பாருங்க. முதலாம் நாள் வந்து ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்றாரு. எத்தனாம் நாள் வந்து சூரியன் சந்திரனை உண்டு பண்றாருன்னு சொல்லி சும்மா செக் பண்ணி பாருங்க. சண்டே கிளாஸ்லேயே படிச்சிருக்கணும், சரி பரவாயில்ல, இப்போ அது படிங்க. சூரியன் சந்திரன் முதல் நாளா உங்க பைபிள்ல அப்படி போட்டிருக்கோம். எந்த பைபிள் அது? முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. சூரியன் சந்திரனை எத்தனை நாள் உண்டாக்குறாரு? சும்மா சும்மா ஒரு சர்ச் பண்ணுங்க. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குறார். நான்காம் நாள் சொன்னீங்களா? நான்காம் நாள். சரிங்களா? ஓகே, நான்காம் நாள் தான் சூரிய சந்திரனை உருவாக்குறாரு, முதல் நாள் வெளிச்சத்தை படைக்கிறார். அப்போ இது வந்து பைபிளுக்கு எகென்ஸ்டா பேசுறவங்க இதை பேசுறாங்க. எப்படிப்பா சூரியன் சந்திரன் இல்லாம எப்படிப்பா வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உங்ககிட்ட வந்து கேட்டா என்ன ஆன்சர் சொல்றீங்க? ஜஸ்னா சொல்லுங்க, ஜஸ்னா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட நாலேஜ் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லுங்க, எப்படி அது சூரியன் சந்திரன் இல்லாம எப்படி வெளிச்சம் வரும்? தேவனே வெளிச்சமாக்கு தான் கரெக்டான பதில். God is light. வெளிப்படுத்தல் நம்ம பார்க்கும்போது பரலோகத்தில் சூரியன் சந்திரன் தேவையில்லை, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. God is light. ஓகே, ஒரு பார்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆனால் நாங்கள் விட மாட்டோம், மறுபடியும் உங்களை கேள்வி கேட்போம். அப்போ எதுக்கு சூரியன் சந்திரனுங்க? அதான் எப்படியே லைட்டாக இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு அவரே லைட்டாக இருந்துட்டு போய்க்கலாம்ல, இதுக்கு இன்னொரு சூரியன் சந்திரனை படைக்கிறார். எப்படி காலேஜில் உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுவோம். சரிங்களா? அப்போதான் நீங்கள் தெளிவாக முடியும். ஓகேவா? சொல்லுங்க சிஸ்டர். காடே வெளிச்சமா இருக்காரு. பேர் என்ன சிஸ்டர்? காடே வெளிச்சமா இருக்காரு தானே, அப்புறம் எதுக்கு சூரியன் சந்திரன்? இந்த கண்ணால அவரை பார்க்க முடியாது. இந்த கண்ணால பார்க்க முடியாதனால சூரியனை பார்த்துக்கலாம்ல, இந்த கண்ணால பார்த்துக்கலாம். ஓகே, நல்ல பதில் இது. திங்க் பண்றாங்க பாருங்க, எப்படி திங்க் பண்றாங்க பாருங்க. ஸோ அதனால சூரியன் சந்திரன் படிச்சிட்டாரா? அப்போ சூரியன் சந்திரன் அவரை மறைச்சிருமா? அவரோட வெளிச்சத்தை மறைச்சிருமா எப்படி? ஓகே பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சர்னா, காட் வந்து ஃபர்ஸ்ட் டே வெளிச்சத்தை லைட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் நான்காம் நாள் சூரியன் சந்திரன் கிரியேட் பண்ணுறாரு. எதற்காக கிரியேட் பண்ணுறாருன்னா காலங்களை கால சக்கரத்திற்காக.
யோபுல ஒரு அருமையான வசனம் இருக்கு. உள்ள போக விரும்பல. கால சக்கரத்திற்காக சரிங்களா. இப்போ எப்படின்னா இப்போ வந்து ஒரு நாள் வருது, 24 hours வருது. சூரியன் வந்து ரொட்டேஷன் என்ன ரெவல்யூஷனில் அந்த சூரியன் வந்து சுற்றி வரனால, பூமியை சுற்றி வரனால ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாதம் ஆகிறது, ஒரு வருடம் ஆகுது. ஸோ அதை வச்சு நம்ம கேலண்டர்லாம் போடுறோம், கேலண்டர் வச்சு டைரியெல்லாம் போடுறோம், நம்ம நோட்டை வந்து நோட்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதற்காக காட் படைத்தார். ஆனால் அவரே வெளிச்சமாக இருக்க முடியும், பட் ஒரு நேச்சருக்காக காட் படைத்திருக்கிறாரு. ஸோ இந்த சூரிய சந்திரன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து அப்பா படைத்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, புகழ்றாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு சரிங்களா. ஸோ முதலாவது வெளிப்பாடு என்ன? ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு என்ன? நேச்சர் சரிங்களா, இயற்கை. அப்போது ஒரு நாஸ்திகனும் ஒரு ஆத்திகனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நாத்திகன்னா தெரியுங்களா? நாத்திகன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும், ஆத்திகன்னா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க சரிங்களா. 2 பேரும் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்களாமா. அப்போ 2 பேர், ஒரு நாத்திகன் வந்து கடவுள் நம்புகிற அவருடைய வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து அவர் பார்க்கும்போது அருமையான ஒரு பிக்சர், அருமையான ஒரு நேச்சரான ஒரு பிக்சர் வந்து அப்படியே சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்ததாம். அப்போ வந்து ஏத்திஸ்ட் வந்து இதை பார்த்து கேட்டாராமா, எப்படி இந்த பிக்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து பிலீவர் வந்து சொன்னாராமா, இதாயா இது வந்து திடீர்னு பெரிய காத்தடிச்சிச்சு, திடீர்னு பெரிய புயல் வந்துச்சு. நான் இங்கே டேபிளில் வந்து ஒரு பிக்சரை வச்சுருந்தேன், ஒரு கம்மு வச்சுருந்தேன், ஒரு இங்கு வச்சுருந்தேன், ஒரு ஆணியெல்லாம் வச்சுருந்தேன். வச்சு காற்றெல்லாம் அடிக்கும்போது நான் உள்ளே போய் ரூமை பூட்டிட்டேன். வெளியே வந்து நான் பார்க்குறேன், இந்த பிக்சர் வந்து அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிருந்துருக்கு, இந்த கம்மு வந்து அங்கே போய் ஒட்டிருச்சு ஆட்டோமேட்டிக்காக, இந்த ஆணி வந்து அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிருச்சு, இந்த பெயிண்டிங் வந்து அது அப்படியே பெயிண்ட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு, அப்படி தான் அந்த பிக்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிலீவர் வந்து சொன்னாராம். அப்போ வந்து அந்த ஏத்திஸ்ட் வந்து கேட்டாராமா, யாருக்கிட்ட யார் காதில் பூசுக்கிறப்பா ஒரு ஆர்ட்டுன்னு இருந்தா, இது வந்து ஒரு ஆர்ட்னு வைத்துக் கொள்ளுங்க, இந்த டியூப்லைட் வந்து ஒரு ஆர்ட்னு வைத்துக் கொள்ளுங்க, ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆர்ட்னு இருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார். ஒரு பிக்சர்ன்னு இருந்தா அந்த பிக்சரை வரைந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாரு. யார்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இந்த பிலீவர் சொன்னாராமா, இப்போ ஒரு பிக்சர்ன்னு இருக்கும்போது பிக்சரை வரைந்தவர் இருப்பாரு, அப்போ பிக்சருக்கே அப்படி இருக்கும்போது என்னையா நீங்க சொல்றீங்க முட்டாள்தனமா, வானமும் பூமியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெடி விபத்துல ஒரு வெடி வெடிச்சிச்சாங்க. ஏத்திஸ்ட் அப்படிதான் சொல்றாங்க. சயின்ஸ்லாம் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வானமும் பூமியும் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு வெடி வெடிச்சு, அந்த வெடி வெடிச்சு முடிஞ்ச உடனே சூரியன் அங்கே போய் ஃபிட் ஆயிடுச்சாமோ, சந்திரன் அங்கே போய் ஃபிட் ஆயிடுச்சாமோ, நட்சத்திரங்கள் அங்கே போய் ஃபிட் ஆயிடுச்சாமோ, ஸ்கை கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே போய் ஃபிட் ஆயிடுச்சாமோ. இதுதான் வந்து சயின்ஸ் இன்னைக்கு நமக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி நாத்திகர்கிட்ட ஆத்திகர் கேட்டாராம். அவர் வந்து வாயடிச்சு போயிட்டாராம். ஸோ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நேச்சர் வந்து காடால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா? வெடி விபத்து தான் நினைக்கிறீங்களா? ஓகே. ஸோ இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ்ல. என் பையன்லாம் வந்து நான் கேட்பேன், எது உண்மைன்னு கேட்பேன், அவன் வந்து தெரியலன்னு சொல்லிடுவோம், எது உண்மைன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இது சொன்னா மிஸ்ஸுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அது சொன்னா எனக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நான் வந்து மொக்கப்படுவேன் எக்ஸாம்பிள் நிறைய சொல்வேன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து பயங்கர ஐக்கியூ. ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிய வைக்க முடியாது, காடோட ஹெல்ப் வேணும். இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். பைபிள் பற்றி தெரிஞ்சாதானே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். தெரியாம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்க முடியுங்களா? ஸோ தயவு செஞ்சு கிளாஸ்க்கு வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துருங்க சரிங்களா. அவங்களை கூட்டிட்டு வந்து இது பண்ணுங்க. ஓகே. ஸோ நேச்சர் வந்து காடை வந்து தேவனை பற்றி வெளிப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் கொடுத்த மனசாட்சி. இப்போ வந்து பொதுவான வெளிப்பாடு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பொதுவான வெளிப்பாடுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து மனசாட்சி. மனசாட்சி வந்து தேவனை வெளிப்படுத்துகிறது. அதுக்கு ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. எப்படி சொல்லுவீங்க? 1 கொரிந்தியர் 4:4 கரெக்டா எப்படி சொல்ல முடியும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4:4 சர்ச்சில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க?
அப்படியே சொல்லிடுவீங்களா? அப்படியே சொல்லும்போது நாங்க பின்னாடி உட்கார்ந்துருந்தோம்னா உங்களுக்கு மார்க் போட்டுருவோம். நீங்க எந்த பைபிள் காலேஜ் படிச்சீங்களா படிக்கலையா அப்படின்னு சொல்லி நாங்க மார்க் போடுவோம். பாருங்க, அப்போ பைபிள் காலேஜ் படிச்சவங்க 1 கொரிந்தியர் 4:4 சொல்ல மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதான் கரெக்ட் மெத்தடு. ஃபுல்லா சொல்ல முடியலனாலும் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லி பழகும் போது நம்ம கரெக்டா மெத்தட் கொண்டு வரோம். சரிங்களா? 1 கொரிந்தியர்னா என்ன அர்த்தம் ஆயிரும்னா, கொரிந்தியரே எழுதின நிருபம் ஆயிடுது, பவுல் எழுதின நிருபமும் வராது. சரிங்களா? இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாரி, கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். நமக்கு எத்தனை சுவிசேஷம் இருக்குங்க? 4 சுவிசேஷமா? இதெல்லாம் ஓகே. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா பைபிள தப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். சுவிசேஷம் வந்து ஒரே சுவிசேஷம் தான் இருக்கு. மத்தேயு மட்டும் தானா? மார்க் பத்தி எவ்வளவு படிச்சீங்களா சிஸ்டர்? மார்க் பத்தி சொல்லிட்டு மத்தேயு மட்டும் சொல்றீங்களே. ஓகே, பாருங்க, மத்தேயு சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம், லூக்கா, யோவான் அப்படின்னு நீங்க சொன்னா என்ன அர்த்தம்னா, மத்தேயு தன்னை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு அர்த்தம், மார்க் தன்னை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப எப்படி சொல்லணும்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம். புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படி சொல்லுவீங்களா? அப்பதான் நீங்க வந்து தமிழ் வேத கல்வி இடத்துல படிச்சவங்கன்னு சொல்லி மத்தவங்க சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மத்தேயு சுவிசேஷம்னா மத்தேயு தன்னை பற்றி எழுதிட்டாருன்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம்னா இயேசுவை பத்தி எழுதினா அர்த்தம். சுவிசேஷம் எத்தனை இருக்குங்க? ஒரே சுவிசேஷம். சுவிசேஷ புஸ்தகங்கள் எத்தனை? 4. சரிங்களா? இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா, காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ, காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க், மார்க்கோட ஆங்கிள் காஸ்பல், லூக்கோட ஆங்கிள், லூக்கோட பார்வையில காஸ்பல், ஜீசஸ் பத்தி காஸ்பல். சரிங்களா? இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எப்படி சொல்லுவீங்க? 1 கொரிந்தியர் 4:4 எப்படி சொல்லுவீங்க? நான்காம் அதிகாரம் 4ஆம் வசனம். சென்னை சென்ட்ரல்ல வந்து டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சொல்லி மாத்திட்டாங்களா? அப்போ காமெடியா சொல்லுவாங்க, டிக்கெட் போய் கொடுத்துட்டு, ஐயா டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்றதுக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது சில இடங்கள்ல இது பயன்படுத்த முடியாது, பட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே, வாசிங்க. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆயினும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஓகே, இதுல பவுல் வந்து தன்னுடைய மனசாட்சியை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பவுல் வந்து முன்னாடி வந்து சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். பவுலுடைய கிரீக் நேம் வந்து பவுலோஸ். சரிங்களா? சாரி, ஹீப்ரு நேம் வந்து பவுலோஸ், கிரீக் நேம் வந்து சவுலோஸ். அப்போ பவுல் சவுலா இருக்கும்போது சபையை துன்பப்படுத்திட்டு இருந்தாரு சொல்றேன். அப்போ வந்து சவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, என் மனசாட்சிப்படி நான் வந்து சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன். என் மனசாட்சிப்படி யாரும் என்னை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா என் மனசாட்சிப்படி பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, பிதாவை தவிர யாரையாவது சர்ச்சில் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்கள கல்லெறிஞ்சு கொன்றணும், அவங்கள அடி அடிக்கணும், மிதிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நான் என் மனசாட்சிப்படி சபையை துன்பப்படுத்தினேன், யாராவது என்னை தப்பா சொல்ல முடியுமா அப்படின்னு பவுல் கேட்கிறாரு. அப்போ மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி வந்து காட் கொடுத்தது. மனசாட்சி வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒவ்வொருவரும் அவருடைய சிச்சுவேஷன் படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பையன் வந்து ரவுடி குடும்பத்தில் பிறந்தான்னா, திருட்டு குடும்பத்தில் பிறந்தான்னா, மனசாட்சி எப்படி இருக்கும்னா, திருடுறது தப்பு இல்லை அப்படிதான் அவன் மனசாட்சியில் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பையன் வந்து நல்ல குடும்பத்தில் பிறக்கும்போது அவன் மனசாட்சி வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ மனசாட்சி வந்து காட் கொடுத்த ஒன் ஆஃப் த வெளிப்பாடு, மனிதனுக்கு கொடுத்த வெளிப்பாடு. மனசாட்சி மூலமாக காட் பேசிட்டே இருக்காரு. இங்கே தான் பவுலை பற்றி சொன்னோம், பவுல் வந்து சொல்றாரு. ஓகே, ஏன் சவுல் வந்து பவுலை மறந்தாருங்க? ஏன் சவுல் வந்து பவுலை மறந்தாரு? பைபிள் காலேஜில் நாங்கள் வந்து உங்களுடைய பழைய கண்ணாடியெல்லாம் தூக்கி போட்டு பைபிள் கண்ணாடியை போட்டு விட்டுருவோம். ஸோ சிலதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஏன் வந்து பவுல் தன்னுடைய நேமை வந்து சவுலா சவுல் வந்து தன்னுடைய நேமை பவுலா மாற்றிக்கிட்டார்? உங்கள் நேம் என்ன? அமுதா. இப்போ கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு அப்புறம் அமுதா அதெல்லாம் ஜூலியட் மாத்தலையா? பவுலியா மாத்திக்கிட்டாரு, நீங்க ஏன் மாத்தல? உங்க ஆங்கிள் படி. ஓகே, வேற தெரியுமா?
ட்ரை பண்ணாங்க, நல்லா ட்ரை பண்ணாங்க. அதுதான் நம்ம பாஸ்டர்ஸ் வந்து நமக்கு ப்ரீச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பழைய நேம் வந்து சவுல், புதிய நேம் வந்து பவுலா மாற்றிக்கிட்டாரு. அப்போ அதே போல் ராமசாமி, மாடசாமி வாங்க உங்களை வந்து பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? மீனிங் டிஃப்ரெண்ட்டு பாருங்க. சவுல் ஏன் அவருக்கு பேர் வைத்தாங்கன்னா, சவுல்னா அவர் வந்து பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். முதல் ராஜா, இஸ்ரேலுடைய முதல் ராஜா வந்து சவுலோஸ். சவுலோஸ்னால இவருக்கு வந்து சவுலோஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, ஹீப்ரு நேம் வந்து சவுலோஸ். எழுதி கொள்ளுங்க. அவருடைய ஹீப்ரு நேம் வந்து சவுலோஸ். அப்புறம் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து ஊழியத்துக்கு போறாரு. ஊழியத்துக்கு போகும்போது எங்க ஊழியத்துக்கு போறாருன்னா, புறஜாதி மக்கள் மத்தியில் போறாரு. புறஜாதி மக்கள் வந்து கிரேக்க மொழி பேசும் மக்கள். கிரேக்க மொழி பேசும் மக்கள் கிட்ட போய் தன்னுடைய ஹீப்ரு நேமை வந்து சொல்லி ஒரு அந்நியனை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிரேக்க நேமாகவே பவுல் என்பது கிரேக்க நேம். ஜான்னா இங்கிலீஷ், தமிழ்ல என்னது யோவான். புரிஞ்சுல? ஸோ அதே போல புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய நேமை சவுல் என்பதை பவுலாக மாற்றிக்கொண்டார். வேற எந்த மீனிங்கும் கிடையாதுங்க. வேற ரட்சிக்கப்பட்டதுனால, கண்கள் திறக்கப்பட்டதுனால பாவ பேரை மாத்திட்டாரு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, இதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே. ஸோ காட் வந்து ரெவலேஷன்ல வந்து முதலாவது பொதுவான வெளிப்பாடுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நேச்சர், ரெண்டாவது மனசாட்சி. ஓகே. பொதுவான வெளிப்பாடு மூலமாக ஒரு மனிதன் வர்றான், இயற்கையை பார்க்கறான், இயற்கையை பார்த்து புகழ்ந்து விட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான். மனசாட்சி வந்து அவன் சூழ்நிலையை வச்சுதான் மனசாட்சி வரும். ஸோ அதை வைத்து அவன் செயல்படுகிறான், அவன் போயிடுறான். இதன் மூலமாக மனிதன் வந்து ரட்சிக்கப்படவே முடியாது. கிளியரா? இந்த பாயிண்ட் கிளியரா? அதனால செகண்ட் வெளிப்பாடு வேணும், ஸ்பெஷல் ரெவலேஷன். தமிழ்ல பிரத்யேக வெளிப்பாடு. காட் வந்து 2ஆம் விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறது வந்து ஸ்பெஷல் ரெவலேஷன், பிரத்யேக வெளிப்பாடு. கிளியரா? ஸோ பிரத்யேக வெளிப்பாடுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். முதலாவது சொப்பனங்கள், இரண்டாவது தரிசனங்கள், மூன்றாவது தேவனுடைய வார்த்தை, God of God. காட் வந்து ஒரு சில மக்களுக்கு ஸ்பெஷலாக தம்மை வெளிப்படுத்துகிறாரு. சொப்பனத்தினால பேசுகிறார், தரிசனத்தினால பேசுகிறார், வேர்ட் ஆஃப் காட் மூலமாக பேசுகிறார். இந்த வெளிப்பாடை பெற்றவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஸோ நீங்கள் ஒரு சிலர் பழைய மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முக்கியமான காரணம் என்ன? எப்படி அவர் உங்ககிட்ட பேசினார்? வேர்ட் ஆஃப் காட் மூலமாக பேசினாரு. இது ஸ்பெஷலான வெளிப்பாடு. இதன் மூலமாக தான் மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். இதுக்கு ஆதாரமா ஒரு வசனம், உபாகமம் 29:29. உபாகமம் 29:29. 2ஆம் வசனம் வந்து யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இன்னொரு வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். ஏசாயா 45:22. இதை வீட்டில் போய் வாசிங்க. இது வந்து ஸ்பெஷல் ரெவலேஷன். ஸோ இதில் ஏசாயா 45:22. இதில் நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டும். எல்லா சொப்பனமும் காட் கொடுக்குற சொப்பனம் இல்லை. ஸோ நான் 50 பேருக்கு கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு சிலர்லாம் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து அவங்க உட்கார வச்சிருவேன். எல்லா சொப்பனமும் காட் கொடுக்குற சொப்பனம் அல்ல.
3 வகையான சொப்பனங்கள் வரும். முதலாவது வந்து நம்மளுடைய நினைவுகள்னால தொல்லையின் திரட்சி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு படுக்கிறோமோ, நைட் வந்து நல்லா சிக்கன் மட்டன் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் வரும். அது கார்டு கொடுக்குற பிரியாணி இல்லை, நம்மளுடைய நினைவுகள். சரிங்களா? ஸோ முதலாவது வந்து நம்ம நினைக்கிறது வந்து சொப்பனமாக வரும். இது கிளியர் தானே? ரெண்டாவது வந்து பிசாசு சொப்பனம் தருவான். பிசாசு வந்து ரெவலேஷன் தருவான். இத்தனை பேருக்கு அது இருக்குன்னு தெரியல. ஸோ பிசாசு சொப்பனம் தருவான். என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க. ரிலேட்டிவ் வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருப்பாரு. என்னன்னா, நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்த்தேன், அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் வந்து பாம்பு கடிக்கிற மாதிரி பார்த்தேன், அப்படியே பாம்பு கடிச்சிருச்சு, அப்படி இப்படின்னு வந்து எங்கள் ரிலேட்டிவ் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியா இருக்குமா அப்படின்னு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் ப்ரேயர் பண்ணும்போது தெரிஞ்சது, பிசாசு வந்து சொப்பனத்தில் இவரை பயமுறுத்தி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சொப்பனம் கொடுத்து பயமுறுத்தி, அதை அவர் நம்புறதுனால, உள்வாங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடென்ட் ஆயிடுது. பாம்பு கடிக்கிற மாதிரி நம்ப வச்சு அதை உள்வாங்கிறதுனால பாம்பு கடிச்சிருது. பிசாசு சொப்பனத்தை கொடுத்து டைவர்ட் பண்ணுவோம். 3வது, காடும் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமா பேசுவார். காடும் நம்மை வெளிப்படுத்துகிறது, சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். அது எப்படி நம்ம டிஃபரன்ஸ் புரிந்து கொள்வீங்க? நீங்க எப்படி புரிந்து கொள்வீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காட் பேசுறாரா பிசாசு பேசுறாரான்னு எப்படி புரிந்து கொள்வீங்க? தன்மைனா சுபாவத்துக்கு தெரிஞ்சிருமா? காட் பேசுறாருன்னு தெரிஞ்சிருமா? பிசாசு பேசலன்னு தெரிஞ்சிருமா? தன்மை. ஓகே, சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. உண்மையாக தான் பேசுவார். நம்ம கார் வாங்குற மாதிரி, பொருளா வாங்குற மாதிரி அது மட்டும் தான் பேசுவார்ல. நன்மைனா அவர் தீமையினால் சோதிக்கிறது இல்லை. தீமையினால் சோதிக்கிறது இல்லை. எத்தனை தியாலஜிஸ் எழுப்புறாங்க பாருங்க. ஓகே, வெரி குட். அடுத்து சொல்லுங்க. நடுவில் யாரும் சொல்லல, முன்னுரை முடிவுரை தான் சொல்றீங்க, இடையில யாரும் சொல்லல. சொல்லுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. பாசிட்டிவ் தான் காட். அப்போ பாசிட்டிவா ஃபீல் பண்றது காட். காட் வந்து நம்மளை எச்சரிக்கவே மாட்டார், ஒன்லி பாசிட்டிவ் தான். வார்ன் பண்ணவே மாட்டாரா? ஆக்சுவலி கிளியரில் அதுக்கப்புறம் தூக்கம் வராது, ஒரு ஃபீல் வரும், ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஓகே, சரி கவனிங்க. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, காட் கொடுக்குற சொப்பனம் வந்து வார்த்தையில் அது வந்து கன்ஃபார்ம் ஆக்கப்படும், வெளிப்படுத்தப்படும். இது வேர்ட் ஆஃப் காட் தான் ஃபைனல் ரெவலேஷன். அதை மைண்டில் வைத்துக்கொள்ளுங்க. இதில் இருந்து இல்லாமல் யாராவது வந்து எதையாவது பேசிக்கிட்டு இருந்தால், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி, நம்ம நம்பவே கூடாது. ஓகேவா? வேர்ட் ஆஃப் காட் தான் ஃபைனல் ரெவலேஷன். எனக்கெல்லாம் சில சொப்பனங்கள், சில கண்ணை மூடினா சில காட்சிகள்லாம் வரும். காட்சிகள்லாம் வரும்போது எல்லா காட்சியும் நான் நம்ப மாட்டேன், எல்லா சொப்பனத்தையும் நான் நம்ப மாட்டேன். நான் வந்து காட் கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க, ஆன்சர் கொடுங்கன்னு கேட்பேன். சொப்பனத்துக்கு ஏற்ற வசனம் ஏதோ ஒரு மூலையில் இருக்குங்க. 100% நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து வாலிப வயசில் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஊழியத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சேன், ஒரு ஸ்தாபனத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சேன். ஸ்தாபனத்தில் சேரணும்னு நினைக்கும்போது ஒரு போதகர் வந்து, ஐயோ இந்த ஸ்தாபனம்லாம் நம்ம ஸ்தாபனம் கிடையாது, இது வேற ஸ்தாபனம், இங்கே நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தடுத்துட்டார். அதனால நான் வந்து ஸ்தாபனத்தில் சேராமல் நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. என்ன சொப்பனம்னா, இந்த ஸ்தாபனத்தோட மிஷினரி வந்து என்கிட்ட பேசுகிறாரு, பாப்பா நம்ம ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு யோசிக்கிறேன், இல்லையே அது வேறு ஸ்தாபனம் ஆச்சு, வேறு ஆர்கனைசேஷன் ஆச்சு, நம்ம அதில் சேரக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, பைபிள் காலேஜில் டிவோஷன் நடக்கும், காலையில் பைபிள் ரீட் பண்ணுவோம். நான் உட்காந்து பைபிள் ரீட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு வசனத்தில் காட் அடிக்கிறாங்க. நான் பேதுரு வந்து கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது, பேதுரு வந்து நான் தீட்டானவைகளை புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தெரியுமா? அப்போது காட் பேதுருக்கு சொல்கிறாரு, நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டென்று எண்ணாதே. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அந்த சொப்பனத்தை பார்த்து அது தப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். காட் சொல்கிறார், நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபைனல் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து வேர்ட் ஆஃப் காட் தான். ஸோ இப்போ எனக்கு ஏதாவது சொப்பனங்கள் தரிசனங்கள் வந்துச்சுன்னா, நான் வந்து வேர்ட் ஆஃப் காட்ல ஆன்சர் கிடச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளுவேன். கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அதை பெண்டிங்கில் வச்சுருவேன், டைரியில் எழுதி. ஓகே,
கிடைக்கும் போது பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி நான் பெண்டிங்கில் வச்சுருவேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் முன்னாடி ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் இருந்தோம். மிஷினரி ஸ்தாபனத்தில் இருக்கும்போது மிஷினரி உடன் ஊழியர்கள் வந்து எங்கள் பிஷப் அம்மாவை பார்க்க வந்திருந்தாங்க. பார்க்க வரும்போது அவங்க சொன்னாங்க, நேற்று தினம் ஆண்டவர் எங்ககிட்ட பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பேசினாருன்னு கேட்டாங்க. நாங்கள் பேசினதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நோட்டை திறந்து அப்படி காமிச்சாங்க. நோட்டை வாங்கி பார்த்தா எப்படி என்ன திரும்ப எழுதி வச்சிருக்காங்க, ஆண்டவர் வந்து அந்நிய பாஷையில் எங்ககிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி லபல பல 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 அப்படின்னு 4-5 பேஜ் கிக்கி அப்படின்னு 4-5 பேஜ் எழுதி வச்சிருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் எங்ககிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அந்நிய பாஷைன்னு சொல்லி. அப்புறமா தான் நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், ஆண்டவர் வந்து எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேற ஸ்பிரிட், அவங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அப்போ வந்து நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லா வெளிப்பாடும் தேவனிடத்திலிருந்து வருகிறதல்ல. தேவனிடத்தில் வெளிப்பு ஃபைனல் வெளிப்பாடு வந்து வேர்ட் ஆஃப் காடு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கணும், அப்போ தான் அது கிளியர் பண்ண முடியும். நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் மற்றவங்களுக்கு அது பதிலாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்திலேருந்து கூட நீங்கள் கேட்கலாம். இல்லையா? உங்களுக்கு வர சொப்பனம் எல்லாமே காட் கொடுக்குற சொப்பனம் தானா? ஒரு முறை சுவிசேஷ விரோதிகள் தாக்கல் ஆகும்போது அதிகாலையில் ஒரு 4:30 மணிக்கு காட்சி நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோதான் பார்த்தேன். கரெக்டாக ஒரு 9 மணிக்கு அவ்வளோ பேர் ஆகும். ஓகே. ஸோ காட் வந்து முன்னாடியே வெளிப்படுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்தி நம்மளை வந்து தப்பிக்க வைத்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இது காடு கொடுக்குற விஷன். ஸோ எனக்கு காடு கொடுத்துருக்கிற மெயின் விஷன் என்னன்னா, இந்தியாவை சுதந்திரிக்க வேண்டும். காடு வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ என் பையனை வந்து ஃபீஸ் கட்டணும்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீஸ்லாம் நான் கட்டுறதுக்காக நான் ப்ரேயர் பண்ண உட்காருவேன். நான் ப்ரேயர் பண்ண உட்காரும்போது நான் மாம்சத்தில் ப்ரேயர் பண்ணுவேன், ஒரு ஃபீஸ் தாங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவேன். அப்படியே வித்தின் 5 மினிட்ஸில் ஆவியானவர் ப்ரேயரை லீட் பண்ணும்போது ஆவியானவர் இந்த தாட்டை எடுத்து போட்டுருவார். எடுத்து போட்டு என் மைண்டில் வந்து அப்படியே இந்தியா மேப் வரும். உண்மையாக நான் சொல்கிறேன், இந்தியா மேப் வந்து உன்னுடைய வேலை இந்தியா சுதந்திரிக்க நீ வைக்க வேண்டும். இந்த காரியம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ இதை நோக்கி போ. ஆவியில் நான் ப்ரேயர் பண்ணாலே இந்திய தரிசனம் தான். அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்பேன், எப்படி அந்த ஒரு இந்தியா பெரிய நாடாச்சு, 140 கோடி மக்கள் இருக்கிறாங்களே, எப்படி நான் சுதந்திரிக்க முடியும்? காட் சொல்லுவார், நீ சீஷர்களை உருவாக்கு, நீ லீடர்ஸை உருவாக்கு, அவங்க போய் இது பண்ணுவாங்க. ஸோ உங்களெல்லாம் வந்து ஏதோ சாதாரண கிராமத்துலேருந்து வந்தவங்களாக நான் பார்க்கவில்லை. நீங்களாம் இந்தியாவை சுதந்திரிப்பதற்காக ஆண்டவர் உங்களை ட்ரைனிங் பண்ண அனுப்பியிருக்கிறார். பல வேலைகளில் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஸோ எனக்கு காட் கொடுக்குற ஒரே விஷன், இந்தியா ரட்சிக்கப்படணும், இந்தியாவை சுதந்திரிக்கணும். இந்தியாவில் 6 lakh, more than 6 lakh வில்லேஜஸ் இருக்கு. ஒரு வில்லேஜுக்கு ஒரு சுவிசேஷரை நான் அனுப்பணும். ஒரு 1000 பீப்புளுக்கு ஒரு சர்ச் இருக்கணும், 1000 பீப்புளுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கணும். இப்போ வந்து 1000 பீப்புள் இல்லை, 1 lakh பீப்புளுக்கு மேலே, 10 lakh பீப்புளுக்கு மேலே பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. பட் காட் வந்து அதை என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த பைபிள் காலேஜ் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரேயர் பண்ணும்போது காட் கொடுத்த வசனம், நீ பயப்படாமல் பேசி, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, நேற்று பஸ்ஸில் வரும்போதும் நான் வந்து வேறு ஏதோ நினச்சிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறேன். காட் வந்து இந்தியா தரிசனத்துக்காக என்னை உருவாக்கி அனுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் நைட்டு ட்ராவல் பண்ணி வரும்போதும் காட் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ காட் கொடுத்த விஷன். ஆனால் சில நேரம் எப்படி அப்படின்னு யோசிப்பேன். காட் சொல்லுவார், இல்லை இது மாத்திரம் செய், இது நான் பார்த்துக்கொள்கிறேன். நம்ம தலைமுறையில் இந்தியா சந்திக்கப்படும். ஒவ்வொரு வில்லேஜுக்கு ஒரு சர்ச்சு, ஒரு சுவிசேஷகன், 1000 பீப்புளுக்கு ஒரு பாஸ்டர். இது ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். இந்த விஷயம் ஆண்டவர் தந்தபடியாக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஓகே, ஸோ இந்த வெளிப்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நாம் தூங்கும்போது மாத்திரம்தான் இந்த வெளிப்பாடு கிடைக்கும்ல, நாம் இப்படி இருக்கும்போதும் வெளிப்பாடு தருவாங்க. ஓகே, என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு, தூங்கும்போது மாத்திரம்தான் வெளிப்பாடு வருமோ, முடிச்சிருக்கும் போது இப்போவும் வெளிப்பாடு வருமோ? இல்லை, அந்த சொப்னத்தில் மாத்திரம்தான் பேசுவாங்க. என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க தரிசனம். இப்போ நீங்கள் சொன்னது வந்து கனவு கிடையாதுல்ல, ஆமாம், இந்த விஷன்றது தரிசனம். ஆமாம், கனவு வேறு, தரிசனம் வேறு. ஆமாம், 2 விதமாக இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஓகே, ஒன்று வந்து தூங்கும்போது ஆண்டவர் பேசுகிறது சொப்பனம். இப்போ நான் சொன்னது வந்து தரிசனம். அது முழிச்சிருக்கும் போதும்
வரும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வரும், நம்மளை அது தூங்க விடாது. நமக்கும் அந்த நினைப்பை கொடுத்துட்டே இருப்பேன். அது நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதை நோக்கி போக வைக்கும். அது தரிசனம், அது காட் கொடுத்த தரிசனம். நம்ம அதை தூக்கி எறிய நினைச்சாலும் முடியாது. நீங்கள் வந்து 150 கிராமம்னு சொன்னீங்கன்னா சாட்சி இல்லை, அது வந்து ஆர்டர் கொடுக்குறது. 150 கிராமத்துக்கு கொண்டு எதை செய்யணும், அந்த மாதிரி தான் தரிசனம்னு சொல்லிச்சு. எனக்கு 70 ஊழியர்களும் அதை பேசிட்டே இருப்பார், எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் பேசுவேன். ஆமாம். ஸோ இது கிளியர் தானே? ஓகே, இன்னொரு 15 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டவுட்ஸ்லாம் கேளுங்க. ஓகே, காட் நம்ம வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. யாத்திராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3. எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணணும், சரிங்களா? மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஓகே, காட் அறியப்படவில்லை. காட் வந்து நம்மை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்லங்க. ஸோ காட் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ப்ரேயர் பண்ணாங்க. எங்ககிட்ட பேசுகிறீங்களே கடவுளே, இப்போலாம் அவங்களுக்கு பைபிள் கிடையாது. இப்போ வந்து ஒரு சத்தம் தான் கேட்கும், ஆனால் காட்சி பார்த்துருவாங்க, காடை பார்த்துருவாங்க. நீங்கள் யார்? ஜனங்கள் கேட்டால் நாங்கள் யாருன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது காட் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு என்ன சொன்னார்னா, ஐ அம் த ஆல் மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு வெளிப்படுத்தார். இப்போ மோசே வந்து கேட்குறாரு, ஐயா திடீர்னு வந்து எங்கேயோ வந்து எங்ககிட்ட முச்செடியில் வந்து பேசுகிறீங்களே ஐயா, யாருன்னு கேட்டால் ஜனங்கள் நான் என்ன சொல்லுவேன்? மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இருக்கிறவராக இருக்கிறேன். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நான் யெகோவா தேவன் அப்படின்னு சொல்லி மோசேக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. இருக்கிறவர் இருக்கு, அதுவும் கரெக்டு தான். அப்போ காட் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மேலே இருக்கிற வல்லமை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். யெகோவானா 10 படிக்கு காக்கிற தேவன் அப்படின்னு அர்த்தம். கீழே இறங்கி வந்திருக்கிறேன், ப்ராமிஸ், ஐ அம் த காட் ஆஃப் ப்ராமிஸ் கீப்பர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ யாத்திராகமம் 3:14 வாசிச்சுங்க. அது ஒரு முக்கியமான நீங்கள் சொன்ன வார்த்தை. அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடா சொல்வாயாவா என்றார். ஓகே, ஸோ காட் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய நாமங்களை வெளிப்படுத்துகிறாரு. முழுசாக வெளிப்படுத்தலை, கார் கண்ணாடி ஒவ்வொரு இதாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஸோ ஆபிரகாமுக்கு யெகோவானா யாருன்னு தெரியாது. ஆபிரகாமுக்கு எல்ஷடாய் தேவன் தான் தெரியும். மோசேக்கு வரும்போது யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன், சரிங்களா? காட் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக. புதிய ஏற்பாடு பிலீவர்ஸ் நம்ம எவ்வளோ வாக்கியவான்கள் தெரியுமா? அதை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சப்தத்துவம் சுந்தரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஓகே, பாருங்க, இதோட அர்த்தம் என்னன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். அதோட அர்த்தம் என்னன்னா, காட் வந்து முழுசா தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல பங்கு பங்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் வகை வகையாகவும் பார்ட் பை பார்ட்டு தான் வெளிப்படுத்தினாரு. ஆனால் புதிய பாட்டு காலத்தில் வரும்போது ஜீசஸை நமக்கு கொடுத்ததுனால காட் ஃபுல்லாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டார். முழு பீஸை நம்மகிட்ட கொடுத்துட்டார். ஃபுல் தந்தூரி சிக்கன் மைண்டில் வைத்துக்கொள்ளுங்க. பழைய பாட்டில் ஒரு பீஸு, லெக் பீஸு, சின்ன சின்ன பீஸ் தான் கொடுத்தாரு. புதிய பாட்டில் முழு பீஸையும் வச்சு சாப்பிட்டு பாப்பா அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ காட் வந்து நம்மை வெளிப்படுத்துகிறாரு. பழைய பாட்டில் ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறார், புதிய பாட்டில் ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறாரு. இந்த வெளிப்பாடை பெற்று நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு மனுஷன் வந்து 3ஆம் வானம் வரை எடுக்கப்பட்டான் அப்படின்னு. அப்போ நான் சின்ன வயசுலலாம் நான் பவுலை எப்படி பார்ப்பேன்னா, கீழேருந்து மேலே பார்ப்பேன். பெரியவர் போல, எலிசாலாம் மிக பெரியவங்க போல அப்படின்னு சொல்லி நான் கீழேருந்து மேலே பார்ப்பேன். பைபிள் படிக்க 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 பவுல் 3ஆம் வானம் வரை போனால் நம்மளால் போக முடியுமா? முடியாதாயா?
முடியாதா? இப்படி சொல்லிட்டு முடியும் சொல்லி சொன்னாங்க. நெகட்டிவா தலையாட்டிட்டு முடியும்னு சொல்லி சொன்னாங்க. முடியும் தானே? இப்படி சொல்லு, ஆமான்னு சொல்லுங்க. ஓகே, அப்போ பவுல் 3ஆம் வானம் வர பவுல் போக முடிஞ்சிச்சுன்னா நம்மளும் போகலாம் தர, நம்மளும் போக முடியும். பவுல போல ப்ரேயர் பண்ணணும். பவுல மாதிரி அடிவாங்கி போகணும். அடிவாங்க பவுல போல வாஞ்சிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். அப்போ காட் வந்து நம்ம கொடுக்குற வெளிப்பாடை வச்சு பார்க்கும்போது நாமும் பவுலும் இப்பெல்லாம் நான் பவுல புஸ்தகம் இப்படி பார்க்குறேன், பாசிட்டிவ் எடுத்துக்கொள்ளுன்னு நினைக்கிறேன். நம்மளாலே முடியும். எலியா எலிசாவை போல அற்புதங்கள் செய்ய நம்மளாலே முடியும். எபேசியர் நிருபத்தில் அழகான ஜெபம் இருக்கு, அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும்.